ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. என்னென்னா, வடக்கன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, வடக்கன்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் சதா சர்வ நேரமும் உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. ஒரு கட்டட வேலைன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 5 நாள் வேலை பார்த்தாங்கன்னா, அடுத்த 2 நாள் லீவ் போட்டுருவாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாதுங்க. உழைக்க சொன்னால் அவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு சுறுசுறுப்பு, சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் அவங்கள்ட்ட நிறையவே இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி எல்லாம் அந்த இடத்துலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து சம்பாதிக்கணும், நம்ம உழைப்பை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே உழைச்சிட்ருக்காங்க. அதில் நல்லவர்களும் இருக்காங்க, கேடுகட்ட கேவலமான செயலை செய்யக்கூடிய மிருகங்களும் இருக்காங்க. நம்மளே நியூஸில் எல்லாம் பார்த்துருப்போம். சில வடக்கன்ஸ்லாம் வந்து பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம நியூஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ நம்ம இருக்கிறத கேர்ஃபுல்லாக இருந்தோன்னா யார்கிட்டையும் எப்போவும் தப்பிச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து கிராமத்து சைடில் இருக்காங்கங்க. அவங்க வந்து அவள் போய் சென்னையில் செட்டில்ட் ஆகிட்டா. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட் சைடில் இந்த மாதிரியான வடக்கன்ஸ் வந்து இந்த சாரீ, சுடிதார் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ரோட் சைடில் வந்துட்டுருக்கான். வந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், ஒரு சுடிதார் எடுத்தால் ஒரு சுடிதார் ஃப்ரீ, ஒரு சாரீ எடுத்தால் ஒரு சாரீ ஃப்ரீ, ஒரு கூப்பன் தராங்க. அந்த கூப்பனில் வந்து 1000 ரூபா பட்டன் சிஸ்டம் இருக்குல்ல, பட்டன் ஃபோன், அந்த ஃபோன் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்கள்னா தான் ஒரு ஆஃபர் கிடைக்குது, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு ஃப்ரீ கிடைக்குது அப்படின்னா உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுல தான் நம்ம ஆர்வம் காட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அம்மாவும் ஆசைப்பட்டிருக்காங்க. சரி, நம்ம சுடிதார் வாங்கினா நம்ம பேத்திக்கோ நம்ம பொண்ணுக்கோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்தளவு விழிப்புணர்வு எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அந்தளவு இருக்காது. ஏன்னா ஒரு பொருளை பார்த்தோன்னே அதை வாங்கணும், ஒன்றுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று தர்றாங்க அப்படிங்கும் போது அதை வாங்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு வடக்கன் வந்து பிஸ்னஸ் அங்கே பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். என்னென்னா, ரோட் சைடில் ஒரு சுடிதார் வாங்கினா ஒரு சுடிதார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துருக்கான். அதில் வந்து மொபைல் ஃபோனும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி பட்டன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, 1000, 1000, 1200 அந்த மாதிரியான ஒரு ஃபோனும் கூப்பனில் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு அந்த அம்மாவும் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் அந்த கூப்பனில் விழுந்திருக்கு 1300, 1500. அது என்னென்னா, அந்த மாதிரி அவன் சேல் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அந்த லைனில் இருக்கிற 10, 15, 20 வீட்டில் அவன் விற்றுட்டு போயிட்டான். அவனுக்கு அது ப்ராஃபிட். வாங்கின இவங்களுக்கு என்ன ஒரு லாஸ் அப்படின்னா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுடிதார் மெட்டீரியலாக தான் இருந்திருக்கே தவிர சுடிதார் ஸ்டிச் பண்ணல. ஏன்னா அதுக்கு முன்னக்கூட்டியே அவன் சொல்லிட்டான், சுடிதார்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க, அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும், இதில் ஆஃபர் கிடையாது, கூப்பன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். சரி, அதனால அவங்க அதையும் பிரிக்கலை. அதனால வாங்கிட்டாங்க. அவனும் விற்றுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவனெல்லாம் அந்த சைடு அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அவன் அடுத்தடுத்த ஊர்னு போயிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை பணம், ஏமாத்துறது. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டான்னா, இவங்க பிரித்து பார்க்கும்போது மெட்டீரியல், அப்புறம் உள்ளெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கிளாத்தும் ரொம்ப ஃபேடாகி ரொம்ப உள்ளுக்குள்ளெல்லாம் கலர் மங்கி போய் இந்த மாதிரி இருந்திருக்கு. ப்ளஸ் மெட்டீரியல், அந்த மெட்டீரியலும் பத்தவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபோனை வச்சாவது சரி ஓகே, கொடுத்த 1000 ரூபாய்க்கு இந்த ஃபோனாவது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுவும் இல்லையா. அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 10, 15 நாள் கழித்து அந்த ஃபோனும் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இதனால் யாருக்கு லாஸு? இந்த அம்மாவுக்கு தான் லாஸ். நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கடையில் போய் பார்த்து நேராக ஒரு 1000 இல்லை 500 கூட போனாலும் பரவாயில்ல, நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குங்க. உட்காந்த இடத்துலையே ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் கிடைக்கிது அப்படின்னு இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு, விற்று அவனுக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. இதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசும்போது எல்லாருமே ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால் எல்லாரும் மக்களே கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு வேணும்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. எதுவாக இருந்தாலும் எந்த ப்ராடக்டாக இருக்கட்டும் நேரில் போய் வாங்குங்க. அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.